இது குற்றப்பிரிவு. சமூக விரோதிகளின் எதிரி யாரும் கண்டிராத கோணத்தில். நாட்டில் ரவுடிகளின் அட்டகாசம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. இதனை கட்டுப்படுத்த காவல்துறையும் பல கடும் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. இருப்பினும் அவர்களது வெறி செயல் அடங்கவில்லை. அதனை உணர்த்தியது இந்த சம்பவம். காஞ்சிபுரம் மாவட்டம் கூடுவாஞ்சேரியை அடுத்த தைலாபுரம் பிரதான சாலையில் இருந்த அந்த மதுக்கடையில் அவ்வளவாக கூட்டம் இல்லை. கடையை மூடும் நேரம் என்பதால் கடை ஊழியர்கள் சற்று சோர்வாக காணப்பட்டனர். அந்த மதுக்கடையில் தனது நண்பர்களோடு மலரும் நினைவுகளை பகிர்ந்து கொண்டவாறே மது அருந்தி கொண்டிருந்தான் குட்டா என்கிற வினோத். இவன் கூடுவாஞ்சேரி நந்திவரம் கிருஷ்ணாபுரத்தை சேர்ந்தவன். பள்ளிக்கூடத்தை பார்க்காவிட்டாலும் ரவுடி என்ற பட்டத்தை பெற்றவன். இந்த பட்டத்தை அளித்தது செங்கல்பட்டு காவல் நிலையம். சிறு வயதிலேயே திருட்டு பட்டம். 2 வருடம் செங்கல்பட்டு கூர்நோக்கு பள்ளியில் அடைக்கப்பட்டு கிடந்தவன். திருந்த வேண்டுமென்று வெளியே வந்தவன். நட்பு வட்டத்திற்குள் சிக்கி வழிப்பறி கொள்ளையன் பட்டத்தை பெற்றான். இவன் கத்தி பேச மாட்டான், கத்தியோடுதான் பேசுவான். கத்தி முனையில் வழிப்பறி செய்வதில் மன்னாதி மன்னன். அடிக்கடி காவல் நிலையத்திற்கு போவதும் ஜெயிலுக்கு போவதும் இவனுக்கு பொழுதுபோக்காகவே மாறிவிட்டது. வழிப்பறி கொள்ளையில் சின்ன பசங்க கூட ஈடுபடுறாங்க, அவமானமா இருக்கு என்று ஆள்கடத்தல் பட்டத்தை பெற முயன்று அதில் வெற்றியும் கண்டவன். இப்படித்தான் கடந்த ஆண்டு ஜூன் மாதம் இன்ஜினியர் ஒருவரை கடத்தினான். கீரைப்பாக்கம் அருகே உள்ள காட்டுப்பகுதியில் 3 நாட்கள் வைத்திருந்து பணம் பறிக்க முயன்றான். இது பற்றி தகவல் அறிந்த காவல்துறையினர் வினோத்தின் செல்போன் சிக்னலை வைத்து அவன் என்ஜினியரை கடத்தி வைத்திருந்த இடத்தை கண்டுபிடித்தனர். சம்பவ இடத்திற்கு சென்ற காவல்துறையினர் என்ஜினியரை மீட்டதோடு வினோத்தையும் கைது செய்தனர். சிறையில் அடைக்கப்பட்ட வினோத் முதலில் மற்ற கைதிகளுக்கு பயந்தான். சிறை பறவையான பிறகு அவனுக்கு ஜெயிலில் உள்ள கைதிகள் பயப்பட துவங்கினார்கள். ஆள்கடத்தல் தொழில் அவனுக்கு அழுத்து போய்விட்டதாலோ என்னவோ கொலைகார பட்டத்தை பெற முயன்று அதனையும் பெற்றுவிட்டான். நந்திவரம் நந்தீஸ்வரர் காலனி 3வது தெருவை சேர்ந்தவர் மோகன். இவர் திமுக வார்டு செயலாளராகவும் முன்னாள் கவுன்சிலராகவும் இருந்தவர். சம்பவத்தன்று மோகன் தனது உறவினர் வீட்டு நிச்சயதார்த்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு விட்டு உறவினரோடு மோட்டார் சைக்கிளில் வீடு திரும்பிக் கொண்டிருந்தார். நந்திவரம் செங்கழுநீர் அம்மன் கோவில் அருகே வந்தபோது வினோத் தனது கூட்டாளிகளுடன் மோகனை வழிமறித்து வெட்டி சாய்த்துவிட்டு தப்பியோடிவிட்டான். கூடுவாஞ்சேரி காவல் ஆய்வாளர் சிவகுமார் இந்த கொலை வழக்கு தொடர்பாக வினோத்தையும் நண்பர்கள் சிலரையும் கைது செய்தார். வினோத் சிறையில் அடைக்கப்பட்டான். அவர்களின் பேச்சு நீண்டு கொண்டே போனது. வினோத் ரொம்ப நேரமாயிடுச்சு, புறப்படலாம் என்று நண்பன் ஒருவன் கூறவே எல்லோரும் அவரவர் வந்த மோட்டார் சைக்கிளில் ஏறிக்கொண்டனர். வினோத் எதற்கும் ஜாக்கிரதையாயிரு என கூறிய நண்பர்கள் அங்கிருந்து சென்று விட்டனர். இரவை கிழித்து கொண்டு அவனது மோட்டார் சைக்கிள் சென்று கொண்டிருந்தது. நந்திவரம் ஈஸ்வரன் கோவில் அருகே சென்று கொண்டிருந்த போது திடீரென அந்த வழியாக வந்த 2 மோட்டார் சைக்கிள்கள் அவனை வழிமறித்தன. சட்டென்று பைக்கில் இருந்து இறங்கிய 4 பேர் வினோத்தை இழுத்து போட்டு வெட்ட துவங்கியது. அவர்களிடமிருந்து தப்ப சாலையில் அங்குமிங்கும் ஓடினான் வினோத். விடவில்லை அந்த கொலை வெறி கும்பல். தொடர்ந்து விரட்டிச் சென்று புயல் வேகத்தில் வினோத்தை வெட்டி சாய்த்தது. இரத்த வெள்ளத்தில் தரையில் பிணமாக சாய்ந்தான் வினோத். மின்னல் வேகத்தில் தப்பிச் சென்றது அந்த கொலைகார கும்பல். தகவல் அறிந்து கூடுவாஞ்சேரி காவல் ஆய்வாளர் சிவகுமார் தலைமையிலான காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று விசாரணை நடத்தினார்கள். வினோத்தின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக செங்கல்பட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதையடுத்து ரவுடி குட்டா என்கிற வினோத்தை கொலை செய்துவிட்டு தப்பியோடிய கும்பலை பிடிக்க தனிப்படை அமைக்கப்பட்டது. ஆள் நடமாட்டம் நிறைந்த பகுதியில் நிகழ்ந்த கொடூரத்தின் பின்னணி என்ன? காவல்துறை அமைத்த தனிப்படையினர் கொலையாளிகளை கண்டுபிடித்தனரா? நடந்தது என்ன? காண்போம் குற்றப்பிரிவில் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு.
இது குற்றப்பிரிவு, சமூக விரோதிகளின் எதிரி யாரும் கண்டிராத கோணத்தில். காவல்துறை அமைத்த தனிப்படையினர் விசாரணையில் சிக்கினார்களா கொலையாளிகள்? காண்போம் குற்றப்பிரிவில். ரவுடி வினோத் மீது ஏற்கனவே கூடுவாஞ்சேரி, தாம்பரம், செங்கல்பட்டு, சென்னை உள்ளிட்ட பல்வேறு காவல் நிலையங்களில் பல்வேறு வழக்குகள் உள்ளன. வழிப்பறி, கொள்ளை, ஆள்கடத்தல், கொலை என 20 வழக்குகள் உள்ளதாக கூறுகிறார்கள் காவல்துறையினர். குட்டா வினோத் சில மாதங்களுக்கு முன்புதான் சிறையில் இருந்து வெளியே வந்துள்ளான். இந்த நிலையில்தான் நண்பர்களுடன் மது அருந்திவிட்டு வீட்டிற்கு திரும்பியவன் பாதி வழியிலேயே 4 பேர் கொண்ட கும்பலால் கொடூரமாக வெட்டி கொலை செய்யப்பட்டான். முன்விரோதம் காரணமாக வினோத் வெட்டி கொலை செய்யப்பட்டு இருக்கலாம் என்று காவல்துறையினர் சந்தேகிக்கின்றனர். திருமணமான வினோத் கருத்து வேறுபாடு காரணமாக தனது காதல் மனைவியை பிரிந்து வாழ்ந்து வந்துள்ளான். தேர்தலையொட்டி ரவுடி வினோத் கொலை செய்யப்பட்டு இருப்பதால் அரசியல் தொடர்பாக இந்த கொலை அரங்கேறி இருக்குமோ என்ற கோணத்திலும் விசாரணை நடைபெற்று வருகிறது. சில மாதங்களுக்கு முன்பு கூடுவாஞ்சேரி நந்திவரம் பேரூராட்சி 3வது வார்டில் 2 முறை கவுன்சிலராக இருந்து வந்த மோகன் கொலை செய்யப்பட்ட வழக்கில் குட்டா என்கிற வினோத் முக்கிய குற்றவாளி. அவர் ரியல் எஸ்டேட் தொழிலும் செய்து வந்ததால் பணம் பறிப்பு சம்பவத்திலும் வினோத் ஈடுபட்டு வந்ததாக தெரிகிறது. மோகன் கவுன்சிலராக இருந்த அந்த 3வது வார்டு தற்போது பெண்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ளது. இதனால் மோகன் அவரது மனைவி கௌரியை அந்த வார்டு கவுன்சிலர் பதவிக்கு போட்டியிட ஏற்பாடு செய்து வந்துள்ளான் என்பதும் குறிப்பிடத்தக்கது. செங்கல்பட்டு பகுதியை சுற்றி அடுத்தடுத்து 4 கொலைகள் நடந்துவிட்டதாக அந்த பகுதி மக்கள் அச்சத்துடன் கூறுகின்றனர். இந்த செங்கல்பட்டு சுற்றி இருக்கிற இந்த பகுதிகளில் 5 கொலைகள் என்பது இந்த ஒரு வார காலத்தில் நடந்திருக்கிறது. அதன் கூடவே பார்த்தீங்கன்னு சொன்னால் கஞ்சா விற்கிறார்கள், போதைப் பொருட்கள் விற்பது அதிகமாகி கொண்டிருக்கிறது. இப்போ இப்படிப்பட்ட நிலைமையெல்லாம் வளர்ந்து கொண்டிருப்பதற்கு காரணம் இப்படிப்பட்ட செயல்பாடுகளை கண்டுபிடிப்பதற்கு காவல்துறை போதுமான காவலர்களை ரோந்துக்கு விடுவதில்லை. இப்படி ரோந்துக்கு போய் அப்படி நடக்கிற நடவடிக்கைகள் மீது சரியான நீதிமன்றத்தில் அவர்களுக்கு தண்டனை வாங்கி கொடுத்தால் அப்படி தொழில் செய்பவர்கள் பயப்படுவார்கள், ஐயோ போலீஸ் வந்து சரியாக நடவடிக்கை எடுக்குதுன்னு. ஆனால் இப்போ எந்த நடவடிக்கையும் அப்படி இல்லாதனால போனால் ஜெயிலுக்கு போய் வந்தெல்லாம் நம்மளை எதுவும் பண்ண முடியாது என்று நினைக்கிறார்கள். எனவே குற்றவாளிகள் அதிகமாகிக் கொண்டே இருக்கிறார்களே தவிர குறைவதாக இல்லை. எனவே பொது இடங்களில் இருக்கக்கூடிய மக்கள் பயப்படுகிறார்கள். இப்படி கொலைகள் அதிகரித்து கொண்டிருக்கிற போது நாளைக்கு இது நமக்கும் நடக்குமோ என்கிற அச்சம் என்பது ஏற்படுகிறது. எனவே இந்த 5 கொலைகளும் பொது இடங்கள் தான் நடந்திருக்கிறது. எனவே காவல்துறை இதற்கான சிசிடிவி கேமராக்களை வைத்து அதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்கிற போதுதான் எங்களை போன்ற பொதுமக்கள் அச்சமில்லாமல் நடப்பதற்கோ சரி நடவடிக்கை எடுக்கிறார்கள் என்கிற உணர்வு எங்களுக்கு வரும். எனவே தமிழக அரசாங்கமும் காவல்துறையும் இதற்கான நடவடிக்கைகளை இந்த பகுதி மக்களுக்கு உத்தரவாதம் செய்ய வேண்டும் என கேட்டுக்கொள்கிறோம். இந்த தொடர் கொலை தொடர்பாக காவல்துறையினர் திறமையாக செயல்பட்டு கொலையாளிகளை சம்பவம் நடந்தவுடனேயே கைது செய்து வருவதும் குறிப்பிடத்தக்கது. சமீப காலமாக ரவுடிகள் அட்டகாசம் இல்லாத திரைப்படங்களே இல்லை என்று சொல்லும் அளவுக்கு வன்முறை காட்சிகள் திரைப்படங்களை ஆக்கிரமித்துக் கொள்கின்றன. ரவுடிகள் திருந்த நினைத்தாலும் இந்த சமூகம் அவர்களை திருந்த விடுவதில்லை. அறச்சாலையாக மாற்றப்பட வேண்டிய சிறைச்சாலைகளில் தான் சமூக விரோத செயலுக்கு திட்டங்களை தீட்டப்படுகின்றன என்கிறார்கள். ரவுடிகள் அழிக்கப்பட வேண்டியவர்கள் அல்ல, திருத்தப்பட வேண்டியவர்கள். ஆம், ரவுடிகள் உருவாவதில்லை, உருவாக்கப்படுகிறார்கள். மக்கள் நடமாட்டம் நிறைந்த பகுதியில் ரவுடி கொலை, அதில் அச்சமடைந்த மக்கள். இவ்வாறு பாதுகாப்பின்றி இருக்கும் சமூகத்தில் எங்கள் வாழ்விற்கு என்னதான் பாதுகாப்பு என்று கேள்வி எழுப்பும் ஊர் மக்கள். அதற்கு அரசும் காவல்துறையும் தான் பதில் அளிக்க வேண்டும். மீண்டும் இது போன்ற ஒரு குற்ற சம்பவம் மூலம் சமூக அவலங்களை தோலுரிக்க உங்களை சந்திக்கிறேன். இது குற்றப்பிரிவு, சமூக விரோதிகளின் எதிரி யாரும் கண்டிராத கோணத்தில். நான் வினோத் பால் சோலமன்.